ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே, குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சுதந்திரம் கிடைத்த பிறகு அன்னராட்சியாக இருந்த இந்தியாவை மக்களாட்சிக்கு மாத்தணும் அப்படின்றதுக்கு பல சட்ட திருத்தங்களை டாக்டர் B.R. அம்பேத்கர் மூலமாக திருத்தப்பட்டு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த நாளை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். முதல் இந்திய குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத்தோட வாழ்க்கை பயணத்தை தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விடுதலை இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் கடந்து வந்த பாதையை குறித்து நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்திய விடுதலை போராட்ட வீரரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 1884ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி பிறந்தார். இவர் இந்தியாவின் பீகார் மாநிலத்துல சிவான் மாவட்டத்தில் உள்ள செராடே என்ற இடத்துல மகாவீர சாஹி மற்றும் கமலேஸ்வரி தேவி தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவரது தந்தை பெர்ஷியா மொழி மற்றும் சமஸ்கிருத மொழியில் சிறப்பு பெற்றவராகவும் இவருடைய தாய் சமய பற்று உடையவராகவும் இருந்திருக்கிறார். இவர் தனது 5வது வயதில் ஒரு இஸ்லாமிய மௌல்வியிடம் பெர்ஷியா, இந்தி மொழிகள் மற்றும் கணிதம் கற்க தொடங்கினார். பிறகு சாப்ரா மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் ஆரம்ப கல்வியை முடித்தார். இவர் 1907ஆம் ஆண்டு கொல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் பொறியியல் துறையில் சேர்ந்தார். கல்வியில் சிறந்து விளங்கிய இவர் MA முதுகலை பட்டப்படிப்பில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார். பின்னர் சட்ட கல்வி பயின்று முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்று தங்கப் பதக்கத்தையும் வென்றிருக்கிறார். பிறகு சட்டத்துறையில் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார். சட்டப்படிப்பை முடித்த பிறகு வழக்கறிஞர் பதவியேற்று பல வழக்குகளில் வாதாடி வெற்றி பெற்றிருக்கிறார். அவரது வாத திறமை அவரை ஒரு சிறந்த பேச்சாளர் மற்றும் சொற்பொழிவாளராகவும் மாற்றியது. பிறகு அவர் மக்களுக்காக தனது குரலினை கொடுக்க ஆரம்பித்தார். பிறகு சிறிது காலம் கழித்து காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட ராஜேந்திர பிரசாத் அவரின் வழியில் பின்பற்றி தான் செய்து கொண்டிருந்த வழக்கறிஞர் பதவியினை துறந்து காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கம் என்ற இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதன் பிறகு பல போராட்டங்களில் கலந்து கொண்ட இவர் மக்களுக்காக தனது குரலினை உயர்த்தினார். பிறகு 1942ஆம் ஆண்டு நடைபெற்ற வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் கைதானவர்களில் இவரும் ஒருவர். இவர் 3 ஆண்டுகள் கழித்து 1945ஆம் ஆண்டு சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். முதல் குடியரசுத் தலைவர் 1947இல் இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவின் அரசியல் அமைப்பு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அரசியல் அமைப்பு குழுவின் தனது சிறப்பான பங்கினை அளித்தார். மேலும் 1950ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். 1952 மற்றும் 1957ஆம் ஆண்டு தொடர்ந்து 2 முறை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். இவர் ஒருவர் மட்டுமே இன்று வரைக்கும் 2 முறை குடியரசுத் தலைவராக இருந்துள்ளார். 1962ஆம் ஆண்டு பதவியில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். 1962ஆம் ஆண்டு தன்னுடைய குடியரசுத் தலைவர் பதவியை நிறைவு செய்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 1963ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி காலமானார். இந்திய அரசு இவருக்கு இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத் ரத்னா விருதை மே 13, 1962ஆம் ஆண்டில் வழங்கி அவரை கௌரவித்தது. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்றத பார்த்தோம். இந்த நாட்டிற்காக அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.